சிபிஐ 56 கேள்வி கேட்பாங்க. எஸ்எல்பி பார் வச்சுக்கிறாரு புஷி, உங்க பணம் தான் அதில் முதலீடு பண்ணிக்கிறான்னு புஷியே சொன்னாரு அப்படின்னா, ஐயோ 41 பேர் செத்து போனதை பத்தி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற பார் பத்தி கேட்குறீங்க அப்படின்னா இதுதான் அரசியல். இதெல்லாம் தெரியாம பிளாஸ்டே அங்கேல்னா கட்சி ஒரு ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு டபுள் மைண்டட்ல இருக்காரு. முதல்ல கொஞ்சம் தெம்பா தான் இருந்தார். போக போக என்ன நீங்க வரணும் டெய்லி பேசணும்னு காண்டாயிட்டோம். கரூர் மேட்டர்ல கூட இருக்கிறவங்களாம் ஓடி ஒழிஞ்சாங்கல்ல, புஷி ஓவர்னா ஒழிஞ்சிட்டு இருக்கேன் ஓவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. 30 நாள் தலைமறைவாக இருந்தப்போ அமைதி புரட்சி நடத்தியிருந்தப்போ பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா? 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பயந்துட்டு இருந்தப்போ பேசலான்றதும் இந்த விசாரணை எல்லாம் வந்த உடனே தலையில பல்ட்டி அடிக்கிறதும் வர்றியா வரலையான்றதை இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்குது. ஒரு கரூர் சம்பவத்தில் திமுக காட்டிச்சா 75 ஆண்டு கால கட்சி நான் பண்றேன் கேமரா ரெடி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன்டா. டேக் டூ செந்தில் பாலாஜி சார் 30 பேர் பலி ஆயிட்டாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குரல் ஷூட் பண்ணப்போ இல்லையே, இது எக்ஸ்ட்ரா பிட்டா நாங்கள் சேர்த்து சார். வணக்கம். சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் விஜய். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது பரபரப்பாக போயிட்டு இருக்குது. முன்னாடி நம்ம அந்த ஜனநாயகன் ரிலீஸ் பற்றியும் நிறைய பேர் பேசிட்டாங்க. அதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதலமைச்சர் கூட பாஜக இருக்குது இந்த சிபிஎஃப்சி முன்னாடி அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ரிலீஸ் தள்ளி போகுது, சென்சார் போர்டு அதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி டிலே பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு 2-3 நாள் முன்னாடியே இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பாஜகவினுடைய மிரட்டல் துணியா இல்லை இது கோயின்சிடென்டலாக நடக்குதா? நான் கேட்குறேன், நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். பாஜகவுக்கும் ஜனநாயகம்னா தொடர்புனா அந்த படம் எடுத்த தயாரிப்பாளர் ஜனநாயகன் தயாரிப்பாளர் பாஜக ஆதரவாளர் கர்நாடகாவில், இது ஒரு தொடர்பு இருக்குது. மற்றபடி என்ன ப்ரே இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. இவர்கள் போனது எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சிங்கிள் ஜட்ஜிட்ட போகிறாங்க. அப்போது இவங்க தணிக்கை வாரி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். அதுக்குள்ளே இவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? எங்கள் வேலையை செய்ய விடுங்க, நாங்கள் ஒன்றும் சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு நிறுத்தி வச்சா கோர்ட்டுக்கு வரலாம். இல்லை வேறு ஏதாவது சில பிரச்சனை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனைனா நீ கோர்ட்டுக்கு வரலாம். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்கு வந்தால் என்னங்க நியாயம்னு கேட்குறோம். தாமதமாக இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. தாமதம் அப்படின்னா நான் இப்படி வரேன், ஒரு படம் எடுத்தாங்க, இந்த படம் ஜனநாயகன் எடுத்துக்கங்க. எப்போ முடித்தாங்க ஜனநாயகனை? மேலே இவர் முடித்தார், ஜூனில் மொத்தமாக முடித்தாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிட்டா கூட அக்டோபர்லலாம் படம் ரெடி. உங்களுக்கு அந்த இதுக்கு சென்சாருக்கு அனுப்பணுன்னா 60 நாளைக்கு முன்னாடியே அனுப்பலாம். ஏன் அனுப்பலை? இன்றைக்கி தாமதத்தை பற்றி பேசுகிறவங்க அன்றைக்கி முன்கூட்டியே அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? 60 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சா இந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்ல. வழக்கமாக இவர் படங்கள் இன்னும் பல முன்னணி ஆட்களுடைய படங்கள் எப்படின்னா தட்கல் முறையில் கடைசி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சு அதை அனுப்புறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்டெலாம் அறிவித்து தேட்டரு ஸ்க்ரீனிங்லாம் புக் பண்ணிட்டு டிக்கெட்டு விற்கிறது மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சர்டிஃபிகேட்டு சாதாரணமாக வந்துடும். ஏன்னா இவர்கள் எல்லோரும் பெரிய ஆட்கள். எல்லா நேரத்துலையும் அமாவாசை சோறு கிடைக்குமா? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, பாசிசன்றீங்க, பாயாசன்றீங்க, ஜனநாயகன் படம் தான் கடைசி படம்ன்றீங்க, என் படத்தில் அப்படி பண்ணுன்றீங்க. கேசரி படத்தை தான் கிண்டி வச்சுக்கிறீங்க. கேசரியில் கூட கொஞ்சம் சர்க்கரை 2 இந்த திராட்சை பழம்லாம் போட்டு கிண்டி வச்சுக்கிறீங்க, ரைட்டு. ஆனாலும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அரசியல் பண்ணும்போது அவங்க அரசியல் பண்ணுறது பார்ப்பாங்களா இல்லையா? பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பிரச்சனைலாம் நடக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் சேனலுடைய முதலாளி ஜாயின்ட் கமிஷனருக்கு ரொம்ப நெருக்கம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பைக்கில் நீ 2 பைக்கில் உங்கள் யூனிட் எடுத்துகிட்டு போகிறீங்க, யாரும் ஹெல்மெட் போடுறதில்ல, கண்டபடி பண்ணுறதெல்லாம். மடக்குனா யார் தெரியுமா? ஐயப்பன். அங்கே யார் தெரியுமா? ஜாயின்ட் கமிஷனர் தெரியும் அப்படின்னா அந்த சார்ஜெண்ட்டும் மேலே கூப்பிட்டு சொல்லுவாங்க. அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா அந்த சார்ஜெண்ட்டும் ஏட்டையா சொல்லுவாப்புல, சார் ஐயா அவங்கள விடுங்க ஐயா, பெரிய ஆளுங்க ஐயா அவங்கள போயிட்டு அப்படின்னு போங்கப்பா அவங்க காலம் அப்படின்னு. அந்த ஜாயின்ட் கமிஷன் மாறிட்டாப்புல. இன்னொருத்தர் வந்துட்டார், இல்லை சார் மாதிரி யாராக இருந்தானேயா தப்புனா தப்பு பிடிங்கன்றாங்க. அப்போது உங்கள்கிட்டயே ஐயப்பன் சொல்லி அனுப்புகிறார், ஏன்பா அவர் போயிட்டார், சும்மா உங்கள்கிட்ட பஞ்சாயத்துக்கு நான் வர முடியாது, ஒழுங்காக ஹெல்மெட் போட்டு ஒழுங்காக இது பண்ணிட்டு போங்கப்பான்னு சொல்கிறாரு.
அதையும் மீறி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபைன் கட்டி தானே ஆகணும். ஒரே ஆட்கள், அதே பைக்கு, அதே ரோடு, அதே சார்ஜென்ட்டு. அந்த சூழ்நிலை மாறும்போது மாறுதா இல்லையா? எல்லா படங்களுக்கும் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ சூழ்நிலை மாறிடுச்சுங்கிறீங்க. எல்லா படமும் நடந்துச்சு இல்ல. நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க தட்கல் முறையில போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். விஜய் ஸ்டாரு, ஐய்யய்யோ! அவரா? நல்லா தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு சென்சார் போர்டு உறுப்பினர்ல பேசுவாங்க. எல்லாம் ஓகே. படமா டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வரும். அள்ளும் வசூல் அதெல்லாம் வேற. இப்ப நீங்க அரசியல்வாதி, அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க 2 கட்சிய பாயாசம்ன்றீங்க, பாசிசம்ன்றீங்க. இது எல்லாம் பண்ணும்பொழுது, நீங்க படத்தை கொண்டு வர்றீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்குமா தெரியாதா? இப்ப ஜாயிண்ட் கமிஷனர் மாறிட்டாருப்பா, ஹெல்மெட் போட்டு போப்பா. அப்படின்றது இங்கேயும் பொருந்துமா பொருந்தாதா? ஏம்பா அவங்கள மத்திய அரசு எதிர்க்கிறோம், மாநில அரசு எதிர்க்கிறோம். அப்போ நம்ம இதில சிக்கல் வராம பார்த்துங்க பட வெளியீட்டுல. அப்போ என்ன பண்ணோம்? 2 மாசம் முன்னாடியே படத்த அனுப்பிச்சிரு. ஏதாவது பிரச்சனைனா கூட கோர்ட்டுக்கு கீட்டு போகுது நம்ம டைம் இருக்கும். 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேலைய பண்ணிக்கணும்னு. நீங்க பண்ணீங்களா? வழக்கம் போல தான். பிளாஸ்ட்டு அங்கேன்ட்டு போயிட்டு ஏதாவது பண்றதில்ல. அந்த மாரி திட்டமிடல் இல்லாம, இவர் பாட்டுல இவரு நடிச்சாரு வந்துட்டாரு, எச் வினோத் பாட்டுல எடுத்தாரு போயிட்டாரு. ஒர்க்லாம் முடிச்சாங்க. எனக்கு என்னென்ன வழக்கமா என்ன பண்றது? 10, 15 நாள் மட்டும் தானே அனுப்புவோம். ஆமா, அதே மாரி அனுப்புவோம். குடுக்காம எங்க போயிட போறாங்க? அப்படின்றது. அப்புறம் இது ஆடியோ லான்ச்சு, வச்சுருவோம். நம்ம இவரு இருக்கிறார்ல, காலித் இருக்கிறாரே பார்த்துக்குவாரே. அங்க போய் நல்லா டான்ஸ் ஆடுறது, எல்லாம் ஓகே. அப்புறம் இங்க, "நீ எல்லாம் வாடா முடிச்சாண்ட தானே வருவேன்னு" காத்துன்னுருக்குறாங்க. முடிச்சு வந்தோனே, "ஏம்பா உன் பாட்டில் பிழை இருக்கிறது. அதான் எவ்வளோ இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் குறைத்துக் கொள்ளுங்கள்." அப்படிலாம் குறைக்க முடியாது ராசா. மொத்தமா நாங்க ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறமா தான் பண்ணுவோம். அப்படின்னு அவங்க பாயிண்ட் கரெக்ட்டு தானே. உங்களுக்கு சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனைலாம் இருக்குது ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புறோம். அதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்ல. சான்றிதழ் குடுத்தா பிறகு ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்ப அதிகாரம் இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. சான்றிதழ் குடுத்த பிறகும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, நாங்கள் ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புவோம். கம்ப்ளைண்ட் யார் குடுத்தா? படமே யாரும் பார்க்கல. அந்த சென்சார் போர்டு மெம்பர்லயே ஒருத்தர் குடுத்தாரு. இவர் தான் குடுக்கணும், அவர் தான் குடுக்கணும்லாம் சட்டத்துல இடம் இல்லையே. இல்ல இப்ப அவங்க ரூல் படி இந்த மெஜாரிட்டி இதெல்லாம் கிடையாது. 5 பேர் பார்த்துருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட். தலைவர் இருக்கார்ல, சென்சார் போர்டு தலைவர். அவரு வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஒருத்தர் சொன்னாலும் அவர் அதை எடுத்துப்பாரு. எடுத்துக்கல கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்குறேன். ஒருத்தர் சொன்னால் எடுத்துக்க கூடாது. சட்டம் தான் இருக்கா? அவங்க ரூல் படி ஒருத்தர் சொன்னாலும் அதை கன்சிடர் பண்ணணுங்கிறது தான் எக்ஸாக்ட்டா இருக்கான்னு. சென்சார் போர்டு வந்து பார்த்துட்டு சொல்றாங்க. ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு. நல்லா போற வரைக்கும் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு. 5 பேர் அப்ஜெக்ட் பண்ணல போகுது. இங்க தான் நாசமா போதே. அப்ப என்ன பண்ணுவாங்க? "ஏப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு?" "சார் படத்துல எல்லாம் பிரச்சனை." "வாப்பா கம்ப்ளைண்ட் எழுதி குடுப்பா." நிலைமை தலைகீழா மாறினா இப்படிலாம் நடக்குங்கிறீங்க. இந்த தலைகீழ மாறின நிலைமை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது. அரசியலுக்கு வந்ததே அந்த தலைகீழ மாறின நிலைமை. அரசியலு, இப்ப அவர் வந்து கூட்டணி அரசியலு. மேக்ஸிமம் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல தான கவனம் செலுத்துறாரு. தீய சக்தி திமுகன்னு தான் சொல்றாரு. திமுக எதிர்ப்பிலே தான் முழுசா அவருடைய அரசியல் பயணிக்குது. அப்படி இருக்கும்போது அது பாஜகவுக்கு லாபம் தானே. அவர் எதிர்ப்பு வாக்குகள அப்படிலாம் நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. நீங்க வந்துட்டு இந்த 30 நாள் தலைமறைவா இருந்தப்போ, வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருந்தப்போ, அமைதி புரட்சி நடத்தியிருந்தப்போ, பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? 2, 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்துனாரு. அப்புறம் பிரச்சனைலாம் சரியாயி சிபிஐ விசாரணை வந்து நீதி வென்றது, நியாயம் வென்றது. ஆனா அங்க பாரு நான் வெண்டி.comல 41% நம்ம கட்சிக்கு வந்துக்குது. நம்ம தான் அப்படின்னு டக்குன்னு மாறுனீங்களா இல்லையா? அப்ப அந்த கோவம் அவங்களுக்கு வருமா வராதா? அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கணுன்றேன் நானு. நான் சொல்ல வர்றது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அரசியல் இதான் அரசியல். புரியுதா? அப்போ இத மீறி இந்த படத்த வெளிய கொண்டு வரது காரியம் முக்கியமா? வீரியம் முக்கியமா? காரியம் தான் முக்கியம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எப்பா ஆதவ் டெல்லிக்குலாம் போவ, ஹிந்திலாம் பேசுவ, ரைட்டு. போயி பாரு. நம்ம வந்து அண்ணன் என்ன பேசினாலும் மனசுல வச்சுக்கணும்னு சொல்லு. அண்ணன் அப்பப்போ பாயாசம், பாசிசம்னு சொல்லுவாப்புல. அதெல்லாம் சும்மா லுல்லாய். அண்ணன் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் முறையா பண்ணுவாப்புல. பார்த்துக்க. அப்படின்ட்டு 2 அமைச்சர் கான்டாக்ட் இதெல்லாம். திமுக பார்த்து கத்துக்குங்க. இங்க வந்து அப்படி இப்படின்னு அங்க போயிட்டு அண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு. உங்க படத்த கொண்டு வரதுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கா? என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நீங்க தான் சட்டக்குழு, வழக்கறிஞர் குழு, அது, இது, ஏடிஜிபி, ரிட்டயர்டு அது இது என்னென்னவோ வச்சுக்கிறீங்கல்ல. 33 ஆண்டு காலம் சினிமா இது இருக்குது உங்கள்ட்ட. அப்புறம் உங்க படம் இன்னைக்கு அவங்கள அடிக்கிறாங்க. ஒரு 10 தடவையாவது புரட்டி அடிச்சிருப்பாங்கல்ல. காவலனு, மெர்சலு, நெரிசலு, தெறி, உரி என்னென்னவோ வச்சு அடிச்சுக்கிறாங்க. நடந்துக்குதுல்ல. அப்ப இதுல எல்லாம் இருந்து தானே படம் கத்துக்கணும். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தானே. அது ஒரு ரீமேக் தானே. ஐயோ இதுக்கு முன்னாடிலாம் எம்ஜிஆர் படம் மாதிரி கருத்தாளமிக்க படமா எடுத்திருந்தாரு. என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி இப்போ மெர்சல்ல ஜிஎஸ்டி அந்த இஷ்யூலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒண்ணு இருக்கும்ல. இது வந்து ஒரு ரீமேக் தானே. இதுக்கு என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு என்னவோ. அதான் பிரச்சனை.
ரீமேக் தானே, என்னதான் பண்ணுறான்னா அதுல அதில் அப்ப கண்டிப்பா உள்நோக்கம் இருக்கு. அதில் எச்சி வினோத் சில சம்பவம்லாம் பண்ணிட்டுக்கிறாப்புல. அதான் பிரச்சனை. நீங்கள் எந்த படம் நீங்கள் வந்து பயங்கரமாக கருத்தால மிக்க படம் எடுத்தீங்க, இது கமர்ஷியல். இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, மத சம்மந்தமானது, டிஃபென்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் ரிவைஸ் கமிட்டி போட போகிறோம். ரிவைஸ் கமிட்டி போடுறதுக்கு 2, 3 நாள் ஆகும். போட்டுட்டு எடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு. இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை, 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும். கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, மெலாட் இந்த பாருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. கொடுத்தா தானே குற்றம் சொல்லுவேன். நாங்கள் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, புகார் வந்துருக்கு, நம்ம பண்ணுறோம். அப்போ இவர் வந்து கோர்ட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க. அதான் பிரச்சனை. நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து ரிவைஸ் கமிட்டி போட்டு கொடுத்துருவோம். கோர்ட் என்னப்பா பிரச்சனை அண்ணா, இல்லை சார் நாங்கள் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். அப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா உனக்கு பிரச்சனை. அப்படிலாம் உன் இஷ்டத்துக்குலாம் நடக்காது ராசா. சர்டிஃபிகேட் என்னவோ நடைமுறை எதுவோ அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் அதே சிங்கிள் ஜட்ஜி சர்டிஃபிகேட்டை உடனே கொடுங்க அப்படின்றாங்க. மத்தியானமே அவங்க பெஞ்சுக்கு போயிடறாங்க. இதான் நடக்கும். பெஞ்சுக்கு போயிட்டாங்க. பெஞ்சில் போனோன்னா அவர் எடுத்துட்டார் கேஸை. அங்கே இது பண்ணுறப்ப அவர் கேட்குறாரு, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கா நாங்கள் இருக்கிறோம், எங்கள் வேலையை விட்டு இது பின்னாடியாக இருக்கணும். அவங்க தான் சொல்கிறாங்கல்ல 21ஆம் தேதி ஏறிங்க, அன்றைக்கி உங்கள் இதை சொல்லிக்கங்கன்ட்டு 21 தள்ளி வச்சுற, பொங்கல் லீவ் வந்துடுது. இப்போ இதை எடுத்துக்கிட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன கேட்கும், என்னப்பா பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நடந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், ஐயா ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி அமர்வு வந்து 21ஆம் தேதி விசாரிக்கதா சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ அப்புறம் தானே அவங்க விசாரிச்சு ஏதாவது தப்பு நடந்தானே என்கிட்ட வா அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. இல்லைங்கய்யா நாங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். அதெல்லாம் நடக்காது. இன்னும் கேட்டால் அது அங்கே நம்பர் ஆகி விசாரணைக்கு வரதே நாளாகிடும். அப்போ இந்த விவகாரம் வந்து திட்டமிட்டபடி 22, 25 அந்த தேதிக்கு படம் வெளியிடுன்றது தள்ளி போயிடும். அப்போ இதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்றதான் என்னுடைய இது. இன்னொன்று அவங்க வம்பு இழுத்துட்டீங்க. எப்படி வா பேசலான்னு நீங்கள் பயந்துருந்தப்போ பேசலான்றதும், அந்த விசாரணைலாம் வந்த உடனே தலைகீழ பல்ட்டி அடிக்கிறதும் அவங்களே குழப்பத்தில் வைக்கிறீங்க. டைலமாவில் வர்றியா வரலையான்றதை இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வரலன்னு சொல்லிடணும்ல. நாங்கள் என்டிஏவுடன் கூட்டணி இல்லை, பலரும் தவறாக சொல்கிறார்கள். நாங்கள் தமிழகத்தில் திமுக வீழ்த்த வேண்டியது எங்கள் லட்சியம். அதே நேரம் என்டிஏவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை, முடிச்சிடுங்க. அதையும் பண்றது இல்லை. 2 பேருக்கு தான் போட்டின்னு வரும்போதே நான் தனியாக நிற்கிறேன். அந்த ஏங்க ஈர வெங்காயம் நமக்கு எதுக்குங்க, நேரடியாக சொல்லுங்கன்ற. நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இல்லை அப்படின்னு சொல்லுங்கன்ற. இப்போ சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறாரு விஜய். சிபிஐ விசாரணை இவர் கூப்பிட்டு தானே ஆகணும். இவர் இல்லாமல் விசாரணை எப்படிங்க முடிக்க முடியும்? ஏங்க அவர் தான் A1ங்க, அவர் தான் A1. இவர் சிபிஐ விசாரணை கேட்காம இருந்தால் கூட தமிழ்நாடு போலீஸு கொஞ்சம் பயந்து போய் இவர் எதுலையுமே சேர்க்கல, கூப்பிடுறது பயப்படுவாங்க. சிபிஐ விசாரணை நீங்கள் எஸ்ஐடி விசாரணை கேட்டீங்க, சிபிஐ விசாரணை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்ட சிபிஐ விசாரணையே உங்களுக்கு கிடச்சிது. நீதி வென்றது நியாயம் வென்றதுன்னு சொன்னீங்க. அப்போ இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கொடுத்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இவருக்கும் அவருக்கும் ஆகாது. இவர் கூட்டம் நடத்துகிறாரு, அவர் கூட்டத்தை நடத்துறதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கிறாரு யார், கவர்மெண்ட்டு. இவங்க 2 பேரும் உள்ள இந்த பங்காளி சண்டையில் செத்து போனது அப்பாவி 41 மக்கள். எங்களுக்கு இவங்க 2 பேர் மேட்ரு தேவையில்லை. எங்களுக்கு 41 பேர் இறந்து போனதுக்கான நியாயம், நீதி, அந்த காரணங்கள் தெரியணும். அது அந்த மக்கள் சார்பாக நாங்கள் நிற்கிறோம். அப்போ அதற்காக சிபிஐ விசாரணை தேவை. ஏன்னா இவர்கள் விசாரணை எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு தெரியுது. தனிநபர் குழு போடுறீங்க, அதிகாரிகள் தீர்ப்பு எழுதுகிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தில் போகிறாங்க, வேறு கேஸுக்கு போகிறாங்க. இந்த கேஸில் அவரை கண்டித்து எஸ்ஐடி போடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் எஸ்ஐடி விசாரிக்கும், ஒரு பக்கம் தனிநபர் ஆணையம் விசாரிக்கும். இந்த மாதிரி முரண்கள் இருக்குது. இது எதுவுமே தேவையில்லை. அப்போ இந்த விவகாரத்தில் நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், சிபிஐ விசாரணை தான் கரெக்டுன்னு கொடுக்குறாங்க. சிபிஐ என்ன பண்ணோம், நீங்கள் 7 மணிக்கு 3 to 7 இந்த டைமிங் கேள்வி இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா என்னென்ன கேள்வி கேட்கப்படும், விஜய் என்ன 56 கேள்வி கேட்பாங்க. கேள்வி மேலே கேள்வி வைக்கிறான். அங்கே போனீங்களா, இங்கே வந்தீங்களா, அது வாங்கியிருக்கலாம், இது வாங்கியிருக்கீங்களா, எஸ்எல்பி பார் வச்சுக்கிறாரு புஷி, உங்கள் பணம் தான் அதில் முதலீடு பண்ணிக்கிறான்னு புஷியே சொன்னார் அப்படின்னு. ஐயோ அப்படியா சொன்னார் அப்படின்னு. இல்லை பண்ணியிருந்தா இந்த மாதிரி எப்படி வரும் தெரியாது. என்னங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, 41 பேர் செத்து போனதை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற பார் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா எல்லாம் அதான் நிறைய சீக்ரெட்ஸாக இருக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியும், அதை கேள்வியாக கேட்பாங்கங்கிறீங்க. அவ்வளோதான். இதுதான் அரசியல். இதெல்லாம் தெரியாமல் பிளாஸ்டே அங்கேல்னா ஒரு கரூர் சம்பவத்தில் திமுக காட்டிச்சா, நாங்கள் யாரா 75 ஆண்டுகால கட்சி பேட்டா என்ன நான் பண்ணுறேன் பார், இப்போ பார் 4 கேமரா ரெடியா, ரெடி, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனடா. ஷூட்டிங் நம்பர் 2 டேக் 2 செந்தில் பாலாஜி, டேக் 3 அங்கேருந்து ஒருத்தர் ஓடியாராரு,
டேக் 4 சிஎம் அங்கேருந்து 2 மணிக்கு வராரு. டேக் 5 துபாயிலேருந்து இவர் வராரு. டேக் 6 அவங்க இவங்க எல்லாரும் பேச விட்றாங்க. டேக் 7 ஏய் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பார்த்துக்குறோங்க சமூக வலைதளத்தில் போட்டு அடின்னு அடிக்கிறோம். இப்படியே டேக் 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 டேக்னு ஓடிச்சு. அப்புறம் காலையில் ஒருத்தர் வந்தார். அவர் என்னையா பண்ணுவார்? நீங்கள் என்னையா பண்ணியிருந்தீங்கன்னு அப்படியே சம்பவத்தை மாற்றி விட்டாப்புல ட்விஸ்ட் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு அண்ணாமலை ஒரு ட்விஸ்ட் வச்சார். அதில் தானே தப்பிச்சிங்க. டேக் 7ல் பாருங்களேன், இவர் திரும்பி ஓடிட்டு இருப்பார். டங் டங் டங். இந்த படத்தில் கதாநாயகன் புறமிதுகிட்டு ஓடுகிறார். அவரை ரிப்போர்ட்டர்கள் துரத்துகிறார்கள். அப்பொழுது ஒரு குரல் வருகிறது. சார் 30 பேர் பலி ஆகிட்டாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குரல் அந்த ஷூட் பண்ணப்போ இல்லையே சார், இது எக்ஸ்ட்ரா பீட்டாக நாங்கள் சேர்த்தது சார். நடந்துச்சா இல்லையா? இதுதான் அரசியல். அப்போ இதை எதிர்க்கணும்னா நீங்கள் தயாராகணும்னா உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியலன்னா பலம் உள்ளவர்களோட சேர்ந்து சில பயிற்சிகளை எடுத்துக்கணும். அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக அறிவுறுத்துறதா, இல்ல நீங்க நான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண போறேன், என்டிஏக்குள்ள விஜய் வந்தே ஆகணுங்கிறதுக்காக விஜய் பயங்குறுத்தி ஏங்க இது என்னமோ இன்னைக்கு நடந்த மாதிரி சொல்றீங்க? இது கட்சி ஒரு ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு டபுள் மைண்டடில் இருக்காரு. முதல்ல கொஞ்சம் தெம்பாக தான் இருந்தார். போக போக அவர் அண்ணா நீங்கள் வரணும் டெய்லி பேசணுன்னு காண்டாயிட்டாப்புல. என்ன இது என்னை வந்து டெய்லி பேச சொல்கிறேன்னு. அப்புறம் இப்படி தானேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கரூர் மேட்டரில் இவர் கூட இருக்கிறவங்களாம் ஓடி ஒழிஞ்சாங்கல்ல. அப்போ யார் புஷி ஓவர்னா ஒழிஞ்சிட்டு இருக்கேன் ஓவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அவங்க கட்சிக்காரங்களை கேட்டால் நாங்கள் யாரும் எங்கேயும் ஓடி ஒழியலை, அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் தான் எங்களை நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம் நிலைமை மோசமாயிருன்னு சொன்னதுனால நாங்கள் 15 நாள் வீரப்பங்காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்க சொன்னாங்களா புஷி ஆனந்த? சொல்லுங்கள். சரி அன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேணான்னாங்க. மற்ற 15 நாள் ஒழிஞ்சிருந்தார். ஏன் ஒழிஞ்சிருந்தார்? ஏன் இவர் டெல்லிக்கு ஓடினார்? அதை வச்சுனா ஒரு கட்சி தலைவர் பிளாஸ்ட்டு 10 ரூபா பாட்டிலுன்னு பாடிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் புறம் இதுக்கிட்டு ஓடுறீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கப்பட வேணாம். இப்போ இது வெளிப்படையாக பாஜகவுடைய ஒரு அரசியல் தான். எங்களை வந்து ஆசோலேஷனில் வச்சுருந்தாரு. ஸோ அவர் முடிவு ஒன்று சொல்லட்டும், மேக்ஸிமம் எங்கள் பக்கம் வந்தால் சரிதான் அப்படின்னு பாஜக ஒன்று பண்ணுறது இல்லை சிபிஐ வச்சு. இதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? 2 பண்ணும். எங்களை முடக்க பார்க்கிறார்கள், இதற்கெல்லாம் பணிபவன் அல்ல. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எங்களை பண்ணுறாங்க, விடமாட்டோம். தமிழக மக்கள் நலன் ஒன்றே எங்களுக்கு முக்கியம். ஆனால் ஜனநாயகன் கம்னுரா அதை ஒன்றே எங்களுக்கு முக்கியம். தமிழுக்காக நாங்கள் உயிர் அண்ணா ஜனநாயகம் ஏய் சும்மாறா பேசினுக்கிறேன்ல அப்படின்ட்டு பண்ணி நான் தனியாக நிற்பேன். இந்த பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர வீழ்த்துவேன். பாயாசம் பாசிசம் ரெண்டும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஒன்று அறிக்கை விடணும். இல்லையா தமிழகம் வாழ, ஆனால் ஜனநாயகம் அதுவும் சேர்த்தான் வாழ, தமிழகம் இன்று வீழ்த்தப்பட வேண்டிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் அன்றே சொன்னார் எம்ஜிஆர். ஆகவே நான் எங்களுடைய இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே பல கேள்விகள் வருகிறது. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அதிமுகவுடன் சேரும். இன்னும் அதிமுக என்டிஏ இங்கே பெரிய கட்சி அதிமுக அதை தான் சேர்றோம். எங்களுக்கும் பாஜகவிற்கும் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அது பாசிசம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். அதில் இப்போதும் நான் நிற்கிறேன். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனாலும் அதிமுக கூட்டணி பண்ணுறோம். ஆனால் என்ன நான் 40 சீட்டா ரைட்டு இவ்வளோ பிளாஸ்ட்டு தான் உண்மையிலேயே. சார் நான் இவ்வளோ கேட்குறேன், இவ்வளோ வந்து கேட்குறீங்களா? விஜய் ஏதாவது சொன்னாரா பாஜக தான் காரணம், சென்சார் சர்டிஃபிகேட் காரணம்? இல்லை அவர் எதுவும் சொல்ல. இப்போ இந்த பட ரிலீஸையும் அவர் பார்க்கணும்ல சார். இப்போ விஜய் தனிப்பட்ட விஜய்க்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, இல்லை என் கட்சிக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா பரவாயில்ல, பொலிட்டிக்கல் கிரவுண்டில் போட்டு பார்க்கலான்னு ஏறி அடிக்கலாம். இப்போ என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்கிறாரு, கூட நடித்தவங்க இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காசு திரும்ப போய் ஒழுங்காக சேரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. இத்தனை பேரையும் கருத்தில் கொண்டு தானே விஜய் ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும். நான் எடுத்தேன் கவுத்தன் என் அரசியலில் நான் என் வீரத்தை காட்டுறேன்னு நான் எதிர்த்து பேசி அப்படியா என்ன எதிர்க்கிறேன் இன்னும் படத்தை தள்ளி போச்சு, இல்லை படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நிலை வந்தால் என்ன பண்ணுவார் விஜய்? ஸோ அதனால அவர் அமைதியாக இருக்கு. இதை தான் நான் முதல்ல சொன்னேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, படம் வரணும். என்னதான் நம்ம வீரம் பேசினாலும் 500-600 கோடி ரூபா அதில் கொண்டு போய் முடக்கியிருக்கோம். எந்த சம்பளமே பாதி அதில். அப்போ 800-900 கோடி ரூபா மேலே சம்பாதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கப்பா. அப்போ என்டிஏக்கு விஜய் உண்மையிலே கண்டிப்பாக தேவைப்படுறாரா? கண்டிப்பாக தேவை, என்டிஏக்கு தேவை. ஏன்னா பாஜகவும் அதிமுக ரெண்டு பேருமே உறுதியா இருக்காங்க. ஆமா இல்ல அது தப்பு சரிங்கிறதுக்கே வரல. அதுல அவங்க உறுதியா இருக்காங்க. என்ன வேணா கேள்விகள் வரலாங்க. அப்பா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாரு, நீ சம்பாதிக்கவே இல்லை, சுத்தி நிற்கிற, கார் எப்படி வாங்கின அப்படின்னு இந்த மாதிரிலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ராசா, நாங்க நினைச்சா நீ காலி ராசா. அப்புறம் நான் சொல்றேன் ராசா, இப்ப சொல்லு சார் 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 வருதா வா சொல்லு சார் இதான் சார் ரைட்டு. கார் மேட்டர்லாம் வராது. கார் மேட்டர் எதுக்குன்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், அதில் கூட தூக்கி உட்கார வைப்போம் அப்படின்றது. அந்த மாதிரி தான் விசாரணைகள் போகும். நன்றி.